நம்ம இப்ப கொடுக்க போறது ஒரு ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக். இது நம்ம டிபிக்கலா பார்த்தோம் நம்ம நேஷனல் செக்யூரிட்டியில டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தடுப்பு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன விதமான தாக்குதல் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதா இப்ப நம்ம ஒரு முடிவுல இருக்கோம். அதுல கிளியர் கட்டாவே பிரதமர் அவர்கள் மதுபனி பீகார்ல இருக்கட்டும், இல்ல மன் கி பாத்ல பேசுனதா இருக்கட்டும், அவர் ரொம்ப தெளிவா கொடுத்து இது ஒரு விசிபிள் ஸ்ட்ரைக்கா தான் எல்லாருக்கும் தெரியற மாதிரி உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பதிலடிக்கு பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு இது யுத்தமா போகுமா இல்லையா அப்படின்றது. இப்ப நம்ம சைடுல இந்த இடத்துல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப உலகத்திலேயே வேகமா வளர்ந்துட்டு இருக்க பொருளாதாரம் இருக்கு. கோவிடுக்கு பிறகு பல நாடுகள் ஒன்னும் மீளவே இல்லை. இந்த நேரத்துல ஒரு யுத்தம் அப்படின்றது நம்மள கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் பின்னாடி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்ப அந்த இடத்துல நிதி அமைச்சர் கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில பேசும் பொழுது அவங்க சில இன்புட்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. பிளஸ் ராணுவம் எந்த லெவல்ல தயாரா இருக்குன்னு சொல்லி முப்படைகள் அவங்க இன்புட்ஸை கொடுத்திருக்காங்க, வெளியுறவுத்துறை அவங்க இன்புட்ஸை கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இதோடைய முடிவு அப்படின்றது பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கையில தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம மாடர்ன் நடுவுல இருக்கும். அதாவது நம்ம ராணுவத்தை நவீனமயமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ப்ராசஸ்ல நடுவுல இருக்கும். இந்த நேரத்துல நம்ம ஒரு யுத்தத்தை நோக்கி போகிறோம் அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்மளுடைய ரைபிள்ஸ், நம்மளுடைய துப்பாக்கி, வீரர்கள் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கி, இது நம்ம AK-47 அப்புறம் இந்திய தயாரிப்பு என்சாஸ் அதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ AK-203க்கு வரும் 6 சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஆயுதம். அது ஒரு 75,000 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேக் இன் இந்தியா பண்ணக்கூடிய இந்தியால செய்யப்பட்ட AK-203 அப்படின்றது இப்பதான் முதல் கன்சைன்மெண்ட் நம்ம கிட்ட வந்திருக்கு. சோ இந்த டைம்ல ஒரு யுத்தத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம ஆபரேஷனல் பட்ஜெட் அதிகப்படுத்துறதா இருக்கும். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடிய ராணுவ தளவாடங்களுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடியது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு கம்மி பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு தான் நம்ம சைடுல இருக்கக்கூடிய சிறு கன்சர்ன். ஒண்ணு நம்ம பொருளாதாரம், இன்னொன்னு நம்ம ராணுவத்தை நவீனமயமாக்குது.